ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு A2K சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப்பர் ஃபுட். முக்கியமாக நம்ம விநாயகருக்கு பிடித்த பூர்ண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இதில் போடுற இன்க்ரீடியன்ட் கோகனட் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். ஜாகரி குட் ஃபார் டைஜஷன். மோரோவர் நம்ம ஸ்டீம் பண்ணி பண்ணுறதுனால இது ஒரு யம்மியான ஹெல்த்தியான ஸ்வீட்டாக இருக்கும். இப்போது நம்ம செய்வோமா? ஒரு பவுலில் ஒரு கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கடையில் வாங்கினதையும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணீர் ஒரு 3 to 4 கப்ஸ் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த தண்ணியை இந்த ரைஸ் ஃப்ளாரில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். எனக்கு 2 கப்ஸ் வாட்டர் தேவைப்பட்டது. இதில் முக்கியமான டிப் என்னென்னா, கொதிக்கிற தண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியில் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணால் தான் சூப்பர் சாஃப்டாக வரும். ஒரு ஸ்பூன் கீ விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும் மாவு, அதனால் சூடு பொறுக்க முடிஞ்சவங்க கை வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனோ கரண்டியோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மீன்வைல் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பூர்ணம் செய்யலாம். 1/4 கப் ஆஃப் வாட்டர் பேனில் விடுங்க. தண்ணி நல்லா சூடாயிட்டோன்னே 1 கப் ஜாகரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஜாகரி பாகுபதனா வர தேவையில்லை, கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கீ விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நான் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் மில்க் பவுடர் போடுறேன். அது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்குமேன்னு நான் 2 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்க்குறேன். கடைசியாக 1 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த கொழுக்கட்டை மாவு சின்னதாக ஒரு பால் சைஸ், ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துட்டு அதை கிண்ணம் போல் தட்டிட்டு இந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஷேப் பண்ணிடணும். நல்லா ரவுண்டு அழகாக ஷேப் பண்ணிடணும். இந்த பூர்ண கொழுக்கட்டை மோல்டில் செய்யலாம். கையில் கஷ்டமாக இருந்தால் நம்ம மோல்டு யூஸ் பண்ணலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு மாவை முதல்ல உள்ளே போட்டுட்டு எட்ஜஸில் நல்லா சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அந்த ஷேப் நல்லா வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பூர்ணத்தை நடுவில் போட்டுட்டு மேலே மாவு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த மோல்டுக்கு ஏற்ற அழகான ஷேப் கிடைக்கும். இப்போ ரெடி பண்ண கொழுக்கட்டையை தட்டில் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். இது வேகறதுக்கு அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப நேரம் வேக விட்டாலும் ஹார்டாகிடும். அதனால் மோஸ்ட்லி 10 மினிட்ஸில் அது கண்டிப்பாக வெந்துடும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு டிப், இந்த வெந்த கொழுக்கட்டை சூடாக இருக்கும் போதே தட்டிலேருந்து எடுத்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேப் மாறிடும். அதனால் ஒரு 1 or 2 மினிட்ஸ் விட்டுட்டு தட்டிலேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ருசியான சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதை இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் கொழுக்கட்டை எதுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.